பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்குரிய இந்த கூடுகையை அபரிதமாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? ஆசீர்வாதமாகவே நடத்தி தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாட்ஸ்அப்பின் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்பி வைத்த நீங்கள் பார்த்துள்ளீர்கள் என்பது எனக்கு தெரியல. யாருக்காகவும் பார்த்தீங்களா? நம்முடைய ஐக்கியத்தில் ஸ்தோத்திரம், கனத்திற்குரிய ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்த திரு எம் கருணாகரன் அவர்கள் கடந்த நாட்களிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்கிற செய்தியை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு அதிகமாக நான் அனுப்பி வைத்துள்ளேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. நீங்கள் ஸ்தோத்திரம், அநேகர் நீங்கள் கவனித்து உள்ளீர்கள் என்பதை நான் ஸ்தோத்திரம் என்னுடைய மொபைல் மூலமாகவே நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான உலகளாவிய ஒருங்கிணைந்த ஜெப ஐக்கிய கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற ஊழியர்களையும் சகோதரிகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் திரும்பவும் வாழ்த்துதல் கூறி வரவேற்று கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு மேல் பகுதியிலே சோத்திரம் சிவருத்ரர் நகர் என்கிற வீதி என்கிறதான ஒரு இடத்துல சோத்திரம் கனத்திற்குரிய நல்ல ஒரு அருமையான மருத்துவராக பணியாற்றிய திரு முத்தையா அவர்கள் என்கிறதான தகப்பனாருக்கு 5 பிள்ளைங்க. அவர்களுக்கு 2 பெண் மகள்களும் 3 ஆண் மகன்களும் உள்ளார்கள். அவைகளிலே 2 குமாரத்திகளும் ஸ்தோத்திரம் மூத்தவர்கள், அப்புறம் 3 ஆண்களும் அதற்கடுத்தடுத்த இளையவர்கள். ஆக 5 நபர்களாக இந்த களக்காடு வட்டாரத்திலே சிவருத்ர வீதி என்கிறதான பகுதியிலே அவர்கள் வசித்து வந்தார்கள். ஸ்தோத்திரம். நல்லா கிளினிக் நல்ல அருமையாக ஓடிக்கொண்டிருந்தது, செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வருகிற பொழுது கனத்திற்குரிய திரு முத்தையா டாக்டர் அவர்கள் ஸ்தோத்திரம் நித்திரை அடைந்தார்கள். அவர்கள் பெற்ற பிள்ளைகளிலே ஸ்தோத்திரம் 2 சகோதரிகள், முதலாவது 2வது சகோதரிகள் உள்ளார்கள். ஸ்தோத்திரம். அதிலே 3வது சகோதரர் தன்னுடைய தகப்பன் செய்து வந்ததான அந்த கிளினிக் மருத்துவமனையை செயல்படுத்தி வந்தார். அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்கு அறிவார், திரு ராஜ்குமார் டாக்டர் அவர்கள். அல்லேலூயா. அவர்களும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே களக்காடு வட்டாரங்களிலே பெரும்பாலான இடங்களிலே ஸ்தோத்திரம் தென்னிந்திய திருச்சபைகளுக்கு கோபுரம் கட்டி கொடுப்பது, ஆலயத்திற்கு பல்வேறு உதவிகளை செய்ய முன்வருவது, ஊழியத்தையும் ஊழியர்களையும் நேசிக்கிறதான நல்ல ஒரு உள்ளம் கொண்ட மருத்துவர். அல்லேலூயா. அவர்களும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 40 அல்லது 35 40 தினங்கள் ஆகியுள்ளது. ஸ்தோத்திரம். அவர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள். அவருடைய மரணத்தின் இழப்பானது தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் நம்முடைய ஸ்தோத்திர உலகளாவிய ஒருங்கிணைந்த ஜெப ஐக்கியத்தில் ஆலோசகராக பொறுப்பேற்றிருந்த திரு எம் கருணாகரன் ஐயா அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஸ்தோத்திரம் தன்னுடைய திரு ராஜ்குமாரர் உடன் பிறந்த சகோதரர் மரணமான அந்த நிகழ்ச்சியானது அவரால் சகிக்க முடியலை, பொறுக்க முடியல, மறக்க முடியல. ஆகினாலே வாடி வதங்கி கூனி குறுகி அவர்களுடைய ஸ்தோத்திரம் மரண நாளை முன்னிட்டு சில குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக ஒரு கூடுகை ஏற்படுத்தியுள்ளார்கள். அதற்கு என்னை அன்போடு கூட அழைத்துள்ளார்கள். நான் அங்கே கடந்து சென்றிருக்கிற பொழுது அருமையான திரு கருணாகரன் ஐயா அவர்கள் மிகுந்த முகவாடலோடு சரீரத்தில் மிகுந்த இளைப்போடு அவர்கள் காணப்பட்டார்கள். பிரியமான ஸ்தோத்திர ஊழியத்தை செய்த அருமையான கருணாகரன் ஐயா அவர்களை மறக்கவே முடியாது. அவர்களை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன். ஆனால் களக்காடு நமக்கு தென்னிந்திய திருச்சபையிலே கர்த்தருடைய ஊழியத்திலே ஹென்றி சார் என்கிறதான ஒரு ஐயா சபை பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிற காலங்களிலே ஊழியத்தினுடைய முன்னேற்றத்தை குறித்ததான காரியங்களுக்கு ஆலோசனை கூறுகிறவராயிருந்தார். அல்லேலூயா. 5 கிராமம் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை சிறுவர்கள் மத்தியிலே ஸ்தோத்திர ஊழியம் செய்யும்படி சில ஆண்களை உருவாக்கி கொண்டு
அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்திலே அவர்கள் முனைந்தார்கள், முன்னின்றார்கள். அந்த ஊழியத்தை கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே செய்து நிறைவேற்றி அங்கே இப்பொழுதும் கூட ஒரு திருச்சபை தோன்றப்படுவதற்கு காரணமாக இருந்தார். அல்லேலூயா. தென்னிந்திய திருச்சபை ஆகிய களக்காடு CSI திருச்சபையில் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தை உருவாக்கியுள்ளார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கிறிஸ்மஸ் விழாவிலே கூடுமான வரையிலும் இந்த சோத்திரம் கிறிஸ்மஸ் தாத்தா வேடங்களை அணிவதற்கு சோத்திரம் முயற்சி எடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியாக நான் சொல்லி கொண்டிருக்கிறது கருணாகரன் ஐயா, நம்முடைய ஐக்கியத்தில் இருந்த சோத்திரம் ஆலோசகராக பொறுப்பேற்று பணியாற்றினதான ஐயாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். சோத்திரம் இப்படியாக CSI திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு பெருவுதவியாக இருந்தார். அல்லேலூயா. நல்ல பாடல்களை சொந்தமாகவே என்ன செய்வார், இயற்றி ராகம் அமைத்து பாடியிருக்கிறார். அல்லேலூயா. பல பாடல்கள் அவரே இயற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பல நூல்களையும் ஏற்றிருக்கிறார். பரலோகத்தின் திறவுகோல் என்கிறதான ஒரு பத்திரிகை சோத்திரம் எழுதியுள்ளார். இன்னும் நிறைய பத்திரிகைகள் உள்ளது. அதில் ஒரு சில பத்திரிகைகள் மட்டும் என்னுடைய கைகளில் இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சோத்திரம் 1000 ஸ்தோத்திர பலிகளை ஏற்றிருக்கிறார். 1000 ஸ்தோத்திர பலிகளை கவனிக்கிங்களா? அதில் என்னிடத்தில் சொல்லுவாங்க, 1000 ஸ்தோத்திர பலிகளையும் நான் என்ன செய்ய முடியாது, வெளியிட முடியாது. அப்படி வெளியிடுவதற்கு முயற்சித்தாலும் 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லுவதற்கு டைம் என்ன செய்யும், அதிகபட்சமாக இருக்கும் என்று அவைகளை சுருக்கி 100 ஸ்தோத்திர பலிகளாக வெளியிட்டு அநேக ஸ்தோத்திரம் பல்வேறு சபையினுடைய ஜனங்களுடைய கரங்களிலே கொண்டு சென்று கொடுத்தார். அல்லேலூயா. கடைசியாக நல்ல மேய்ப்பன் நற்செய்தி குழு என்கிறதான குழுவின் சார்ந்து சோத்திரம் அவர் ஸ்தாபகராக சோத்திரம் நல்ல ஊழியராக இயங்கி வந்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எனக்கு அறிமுகம் கிடைக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவரை ஊழியத்தில் என்ன செய்தேன், உற்சாகப்படுத்தினேன். அல்லேலூயா. அருமையான திரு கருணாகரன் ஐயா அவர்களும் பிரின்சனும்